ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய கவுன்சிலிங் அப்படிங்கறத நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் டேல வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஃபில் ஆகும், எதெல்லாம் ரொம்ப குயிக்கா வந்து ஃபில் ஆயிரும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு டவுட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம போட்ட லேட்டஸ்ட் வீடியோல நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து ப்ரோ நாங்க வந்து இந்த கட் ஆஃப்ல இருக்கோம், நாங்க வந்து இவ்வளோ ரேங்க்ல இருக்கோம், எங்களுக்கு வந்து கிடைக்குமா, சீட் கிடைக்குமா, நாங்க நாங்க போறதுக்குள்ள இருந்து ஃபில் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. சோ நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து இப்பவே வந்து கரெக்டா வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. இந்த டேட்ல இவ்வளவுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேல வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபில் ஆகக்கூடிய டாப் 10ல இருக்கக்கூடிய ஃபில் ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன அப்படிங்கறத இந்த லிஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்கமிங் டேஸ்ல நீங்க அடுத்த நாள் தேர்ட் டே ஃபோர்த் டே போறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து ஷேர் பண்றேன். சோ மஸ்ட் அந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான அந்த கவுன்சிலிங் அப்படிங்கறத வந்து நாளைக்கு டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் இன்னைக்கு மட்டும் தான் டைம் இருக்குது. சோ இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நாளைக்கு போறவங்க இன்னைக்கு கிளம்பி போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ முடிஞ்ச வரைக்கும் சென்னைக்கு வந்து கொஞ்சம் குயிக்கா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்க வந்து இப்போ உங்களுக்கு டேட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அந்த டைமிங்க்கு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்ல இருந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டாப் 10ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபில்லிங் டிபார்ட்மெண்ட் இன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, அதாவது 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல ரிட்டன் எக்ஸாம்ல யாரெல்லாம் டெஸ்ட்ல வந்து கிளியர் பண்ணிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து முதற்கட்டமாக கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது எல்லாருமே காமனா தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? இதுல எந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் ஆகும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமா வந்து ஆசைப்படுறது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறையில விஏஓ, அதாவது வந்து கிராம நிர்வாக அலுவலர் சொல்லக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர். இந்த ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு போஸ்டிங் அப்படிங்கறத சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு ஆபீஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தலையாரி. சோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிட மாட்டீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஊர் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா நீங்க வந்து ஒரு கிராமத்தை போயிட்டு நீங்க வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னா நீங்க மட்டும் போய் நடந்தோ இல்ல பைக்லயோ போய் பார்க்க மாட்டீங்க. உங்களை வந்து ஒருத்தர் வந்து கூட்டு போவாரு. அவர் தான் வந்து தலையாரி. நீங்க பின்னாடி உட்கார்ந்து தான் வந்து போவீங்க. அந்த மாதிரி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் வந்து இருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டால வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அப்ளிகேஷன் பண்றாங்க, ஒரு பெட்டிஷனர் பண்றாங்கன்னா அது டைரக்டா உங்களுக்கு தான் வரும். நீங்க அத முடிவு பண்ணி எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தாசில்தாருக்கு வந்து அனுப்புவீங்க. அதே மாரி ஒரு கிராமத்துல வந்து ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் சர்டிபிகேட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக ஒரு இன்கம் சர்டிபிகேட்டா இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, அவங்க ஆன்லைன்ல இ-சேவைல அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஓக்கு தான் வரும். அது சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் அந்த ரெவென்யூ குரூப்புக்கு வரும். நீங்க பார்த்தத ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஆர்ஐ, அதாவது ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு வந்து போகும். அவங்க பார்த்து ஓகே ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து தாசில்தாருக்கு வந்து போகும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் முதல் கட்டத்துல வந்து நீங்க தான் இருக்கீங்க. இது மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஈர்ப்பா ஒரு ஒரு கிரஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல விஓ. இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதர் டிஸ்ட்ரிக்ட் ஓன் டிஸ்ட்ரிக்ட் வந்து கிடைக்கல, இல்ல ப்ரோ எனக்கு வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஏதாச்சும் ஒரு கிராமத்துல உங்க சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்க கிராம ரெவென்யூல இல்லாம உங்க பக்கத்து ரெவென்யூலயோ இல்ல வேற உங்க டிஸ்ட்ரிக்ட்லயே ஏதாச்சும் ரெவென்யூல கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ மஸ்டா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிரும். செகண்ட், அதே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் டைபிஸ்ட் அப்படிங்கிற இந்த ரோலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வந்து ஃபில் ஆயிரும். ஏன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட். சோ அதுல உள்ள இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் அதை பத்தின ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது வந்து தெரியும். அதே மாதிரி தேர்டா வந்து லோக்கல் ஃபண்ட் அண்ட் ஆடிட், அதாவது இந்த ஸ்டாஃபுக்கு கவர்மெண்ட் ஆபீசருக்கு ஸ்டாஃபுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த கருவூலம் வெப்சைட் கருவூலம் ஆப்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ரிப்போர்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு ரொம்பலாம் வந்து ஒர்க் இருக்காது. டெய்லியும் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் இருக்காது. அந்த இயர் எண்டு வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி டைமிங்ல வரும். இயர் ஸ்டார்டிங் எண்டு அந்த மாதிரி டைமிங்ல வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆடிட் ஃபைல் பண்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து இருக்கும். மத்தபடி வந்து பெருசா சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது. அதே மாதிரி ஆர்டி ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சீட் வந்து ஈஸியாவே உங்களுக்கு வந்து டக்குனு குயிக்கா வந்து ஃபில் ஆயிரும். அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்துலயுமே உங்களுக்கு வந்து பேரூராட்சி இயக்கம், அதே மாதிரி நகராட்சி, டவுன் பஞ்சாயத்து இந்த கேட்டகரியில வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து சீட் வந்து ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி
இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா எல்லாருமே அதிகமா வந்து லைக் பண்றது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஏன்னா இப்ப நீங்க குரூப் 4 வந்து எக்ஸாம் எழுதி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கீழ வந்து ஒரு ரூல்ல உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பத்திரம் பதிவு பண்ண வராங்க அப்படின்னா அந்த டோக்கன் வந்து ஏற்கனவே வந்து அமௌண்ட் பே பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த டோக்கனை நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்து இவங்க பேர்ல தான் அந்த டோக்கன் போட்டிருக்காங்களா, நீங்க சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து போய் பாக்குறது, பதிவு பண்றதுக்கு எல்லாமே உங்ககிட்ட தான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பீங்க. இதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சப் ரிஜிஸ்டரே போயிட்டு பார்க்க முடியும். அதே மாதிரி குரூப் 4ல கிளியர் பண்ணி சப் ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க குரூப் 2 அப்கமிங் டேஸ்ல வரக்கூடிய குரூப் 2 நீங்க வந்து கிளியர் பண்ணி குரூப் 2 ஏவ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சப் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய போஸ்டிங் எல்லாமே வந்து டாப் 10ல இருக்கக்கூடிய போஸ்டிங் தான் சரிங்களா. அதே மாதிரி கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு போஸ்டிங்ல ஈஸியாவே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த சீட் வந்து ஃபில் ஆயிரும். அதே மாதிரி ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்லயும் சீட் வந்து ஃபில் ஆகும். பிடபிள்யூடி அதாவது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்கர்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து ஏகப்பட்ட போஸ்டிங் அப்படிங்கிறது உள்ள வந்து இருக்குது குரூப் 4ல. சோ இதுல ஒரு ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கு. நல்ல ஒரு சேலரியில தாராளமாக உங்களுக்கு வந்து இதுல வந்து உள்ள வந்து நீங்க வந்து என்ட்ரி ஆயிடலாம். இதுல வந்து இந்த பிடபிள்யூடி கேட்டகரியிலே சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒர்க்லாம் வந்து இருக்காது. ஆனா இதுல ஏகப்பட்ட ரோல்ஸ் வந்து உள்ள வந்து இருக்குது. வாட்டர் சிஸ்டம் இருக்குது, ரோட் அண்ட் ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க, அதை மெயின்டைன் பண்றவங்க இருப்பாங்க, பில்டிங் வந்து பெர்மிஷன் கொடுக்குறவங்க, டெவலப் பண்றவங்க, ரிப்பேர் பாக்குறவங்க, அதே மாதிரி பப்ளிக் ஹெல்த் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் போறவங்க, இன்க்ளூடிங் சேஃப்டி, அந்த ட்ரிங்கிங் வாட்டர், இந்த ட்ரைனேஜ் வாட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பிடபிள்யூடி கேட்டகரி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து வரும். இதுவுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி செக்யூரிட்டி, நீங்க வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டா இருக்கீங்கன்னா தாராளமாக செக்யூரிட்டி நீங்க வந்து எடுக்கலாம். தலைமை செயலகத்துக்குள்ள உங்களுக்கு வந்து வேலை வந்து இருக்கும். அதுலயுமே அது ரொம்ப கஷ்டமாலாம் வந்து இருக்காது. அதே மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான், ஹையர் எஜுகேஷன் கிடையாது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயுமே உங்களுக்கு வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே அந்த கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கு, ரூல் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேல வந்து ஃபில் ஆகக்கூடிய போஸ்டிங். சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிருமா, அப்புறம் ரெண்டாவது டே, தேர்ட் டே போறவங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து சீட் கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல வரல. அதிகமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல வந்து அதிகமா பீப்புள், அதாவது ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் இதுதான் வந்து இருக்க போகுது. சோ இதை தாண்டி ஏகப்பட்ட போஸ்டிங் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுங்க சரிங்களா. சோ இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து ஷேர் பண்றேன். நாளைக்கு ஈவினிங் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் உள்ள போயிட்டு வந்தவங்க என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல வராங்க அப்படிங்கறத. நாளைக்கு ஈவினிங் போல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். கிளாரிட்டியா உங்களுக்கு வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து குரூப் 1 கவுன்சிலிங் வந்து நடந்தது, எவ்வளவு போஸ்டிங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், வேகன்ட் இருக்கு அப்படிங்கிற பத்தி கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு வந்து வீடியோவா ஷேர் பண்றேன். சோ இதுதாங்க வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு நாளைக்கு வந்து அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 400 சம்திங் பீப்புள் வந்து போவாங்க. ஆஃப்டர்நூன் போல வந்து ஒரு 400 பீப்புள் சம்திங் வந்து போவாங்க. அவ்வளவுதான் சரிங்களா. அதுக்கு மேலலாம் போறதுக்கு வந்து சான்சஸ் கிடையாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிரௌட வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நாளைக்கு போறாங்க அப்படின்னா இப்ப இதுக்கு முன்னாடியே வந்து எல்லாமே கிளியரா வந்து பாத்தீங்கன்னா இது சிஸ்டமேட்டிக்கா நடக்கும். எல்லாமே மேனுவலா வந்து நடக்காது. அந்த பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து மேனுவலா வந்து நடக்கும். இது எல்லாமே வந்து எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா இது இங்க இதுதான் நடக்கும் அப்படிங்கிற எல்லாமே செட்டப் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஈஸியா கவுன்சிலிங் போட்டு அட்டன் பண்ணிட வேண்டியதான். அட்டன் பண்ணி நம்மளுடைய அந்த அப்பாயின்மெண்ட்ல ஆர்டர் நம்ம அந்த காப்பியை நம்ம எடுத்து அந்த டிஎன்பிஎஸ்சி போர்டுக்கு முன்னாடி வச்சு நின்று நம்ம போட்டோ எடுக்கணும் பாத்தீங்களா, அந்த ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே கிடைக்காது. நம்ம வாழ்க்கையில ஒரு நாளாவது அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த டேட் வந்து கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து வரப்போகுது. சோ அப்கமிங் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களுமே வந்து ஒரு தலை சிறந்த ஒரு அதிகாரியா வரணும் அப்படிங்கிறது நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.